அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். திருப்பூர்லேருந்து CK சரவணனுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்கெட் அப்படிங்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நமக்கு தேவையான USDTயை எப்படி பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ், பிட்கெட்டோட ஹோம் பேஜ். இதில் பாருங்கள், லெஃப்ட்டில் மேலே பாருங்கள், ஒரு 9 புள்ளி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் இப்படி காமிக்கும். என் ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள், நம்ம யூசர் நேம் அது கீழே வெரிஃபைடுன்னு வந்திருக்கு. வெரிஃபைடு அப்படின்னு என்னென்னா, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். என்னோடய KYC கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது அந்த வெரிஃபிகேஷன். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜில் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த 12 புள்ளியை டச் பண்ணுங்கள். பண்ணினதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் இருக்குது. கீழே மோர் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கங்க. மோர் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கீழே அசட்டில் கீழே டூல்ஸில் P2P மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டில் அட்ரஸ் புக்கு கீழே அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், மை ஆர்டர், பிளாக் லிஸ்ட், மை ஆடு, போஸ்ட் ஆடுன்னு இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், டோட்டல் ட்ரேடு 42 ட்ரேடு மொத்தமாக நடந்திருக்கு. இந்த ஒரு மாதத்தில் 12 ட்ரேடு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இதில் கீழே பேமெண்ட் மெத்தேடுன்னு இருக்குது. அந்த பேமெண்ட் மெத்தேடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆடு கிளிக் பண்ணிக்கங்க. ஆடு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன்பே இருக்குது. உதாரணத்துக்கு ஃபோன்பே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே நம்ம பேர் டிஃபால்ட்டாக வந்துடும். உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன்பே மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க. யூபிஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேர் வந்துடும். கீழே வந்து UPI ஐடின்னு இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். கூகுள் பேயில் போய் நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. QR கோடோட UPI ஐடி இருக்கும், அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. சரிங்களா? கீழே வந்து UPI ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே QR கோடு வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல்பத்துக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆகிடும். அப்படி பேக் வந்துக்குங்க. பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர், இதில் உங்கள் பேர் டிஃபால்ட்டாக வந்துருச்சுங்க. கீழே வந்து அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு, அது கீழே அக்கௌண்ட் டைப்பு, அக்கௌண்ட் நேம் நம்பர் வந்து அக்கௌண்ட் நம்பர் அடிச்சுங்க, IFSC கோடு அடிச்சுக்கங்க. கீழே அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா, பேங்க் நேமு கரூர் வைசியா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கனைல் பேங்க், அந்த மாதிரி. பேங்க்கு பிரான்ச்சு, எந்த பிரான்ச்சு, கோயம்புத்தூர்லேயும் நிறைய பிரான்ச் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் உதாரணம் பீளமேடு கோயம்புத்தூர்னா பீளமேடு கோயம்புத்தூர்னு அடிச்சுக்கங்க. பிரான்ச்சு பேர் அடித்து அந்த ஊர் பேர் அடிச்சுக்கங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சரிங்களா? ஆட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. மறுபடியும் பேக் வந்துடுங்க. வந்துட்டு இந்த பேஜ் வந்துடுங்க. இப்போ பேமெண்ட் மெத்தேடில் போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கங்க. நான் பாருங்கள், ஃபோன்பே வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆட் பண்ணியிருக்கிறேன், UPI ஐடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இதில் பாருங்கள், டாப்பில் P2Pன்னு இருக்குது பாருங்கள். நம்ம அப்ளையாக போனது P2P மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனோம். இப்போ வந்து P2Pயில் போகிறோம். சரிங்களா? P2P உங்களுக்கு முன்னாடி இல்லைன்னா மோர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். பண்ணினீங்க அப்படின்னா P2Pன்னு இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இங்கே இருக்குது. இது வந்து P2P மேனேஜ்மெண்ட்டு. இதுக்குள்ளே நம்ம இப்போ போகக்கூடாது. இதுக்குள்ளே எதுக்கு போகணும்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு போகணும். இப்போ நம்ம எதுக்குள்ளே போகணும் அப்படின்னா P2Pன்னு ஆப்ஷன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கன்வெர்ட் பக்கத்தில் P2P. இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆயாச்சு. பை அண்ட் செல்லுன்னு இருக்குது. சரிங்களா? அதுக்கு கீழே பாருங்கள் USDT, BTC, ETH எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம USDT கிளிக் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பை பண்ண போகிறோம். செல்லுனா செல் பண்ணலாம். செல் பண்ணுறது எப்படிங்கிற அடுத்த வீடியோவில் போடுறோம். இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். பை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து 98 பைசாவுக்கு விற்கிறங்கிறாரு. ஆனால் அன்அவைலபிள், ₹1 அது அன்அவைலபிள், ₹80, ₹84, ₹89. அப்படி ஸ்க்ரோல் பண்ண போனால் ரேட் ஆகிட்டே போகும். நமக்கு என்ன வேணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பை அப்படிங்கிறது இங்கே ப்ளூ கலரில் பாருங்கள், ரைட் சைடில் நமக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ இவர்கிட்ட ₹90 இருக்குது. நம்மளால் வாங்க முடியுமானா வாங்கலாம். ஆனால் லிமிட் வச்சுருக்கிறாங்க. அவர் கீழே லிமிட் இருக்குது பாருங்கள்.
இவர்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 15,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 23,000 வரைக்கும் இவர்கிட்ட வாங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா $50 வாங்க போகிறோம். 50 USDT தான் பை பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது மேலே போக 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 ரேட் ஹெச் ஆகிட்டே போகும். இப்போ இவர்கிட்ட 4,500 வாங்கிக்கலாம் யூபிஐ பயன்படுத்தி. சரிங்களா, நம்ம இங்கே வாங்க போகிறோம். இவர்கிட்ட என்ன மெத்தடில் வாங்கலாம் அப்படின்னா யூபிஐ பயன்படுத்தி தான் வாங்க முடியாது. கீழே இருக்குது பாருங்கள் சிம்பிள். உதாரணத்துக்கு இங்கே எல்லாமே யூபிஐ தான். ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே இருக்கிறார் பாருங்கள், ராகுல் குப்தா, $93.67. இவர்கிட்ட நீங்கள் வந்து பேடிஎம்மை பயன்படுத்தி வாங்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து அவர்கிட்ட ஃபோன்பே தான் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட ஃபோன்பே இல்லை அப்படின்னா வாங்க முடியாது. அதனால் நம்ம எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்து பேமெண்ட் மெத்தடில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம $93 இருக்குது, நம்ம அதே வாங்க போகிறோம். டெமோக்காக தான் வாங்குகிறோம், அதனால் $4,500 வாங்கிக்கலாம். $93 இருக்குது. இப்போ ரைட் சைடில் பாருங்க ஆன்லைன்னு போட்டிருக்கு. அப்படின்னு இவர் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். அதுக்கு மேலே பாருங்கள், அவர் இது வரைக்கும் 168 ஆர்டர் போட்டிருக்கிறாரு, சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு 83% மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பாருங்கள் அன்கூஸ் ட்ரேடர்ஸ் 403 ட்ரேடர் 403 ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. 100% அவருக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சின்ன அமௌண்ட்டுக்கு பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட வேணாலும் போய்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் 50,000 பண்ணுறீங்க, 1,00,000 பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேட்டை பார்க்காம 100% அவருக்கு மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த ட்ரேடரை செலக்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம லோகேஷ் ட்ரேடருக்கு தான் பண்ண போகிறோம். அவருக்கு நீங்கள் பை கொடுக்குறீங்க. பை கொடுத்தாச்சு. யூபிஐ அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஓகே, அதுக்குள்ளே ஃபோன் ஒன்று வந்துருச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா P2Pயில் போயிட்டோம். அந்த ட்ரேடர் வந்து சேல் பண்ணிட்டார், இப்போ அவைலபிள் இல்லை. அதனால் நம்ம வந்து வேறு ஆர்டர் தான் இப்போ புக் பண்ண போகிறோம். உங்களுக்கு டெமோக்காக நான் காமிக்கிறேன். அதனால் $93.50 இப்போ வந்து நம்ம பை பண்ண போகிறோம். $93 இருக்குது, ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா $8,900 பண்ண முடியும் குறைஞ்சபட்சம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம மோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடர்கிட்ட தான் ட்ரேடு பண்ண போகிறோம். ரேட்டு $93.50. கீழே வந்து லிமிட் வரும், $100 $800 வரைக்கும் பண்ணலாம். அந்த லிமிட் நீங்கள் பார்த்துக்குங்க. மெயினாக நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டு லிமிட்டில் இருக்கணும். இவருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவும் பணம் செலுத்தலாம், யூபிஐ மூலியமாகவும் பணம் செலுத்தலாம். இவருக்கு பாருங்கள் 97 மார்க் கொடுத்துருக்குறாங்க. 261 ட்ரேடு பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும். அதில் வந்து 97% வந்து மார்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவர் ஆன்லைனில் இருக்கிறார். இவர்கிட்ட தான் நம்ம இப்போ பை பண்ண போகிறோம். சரிங்களா, பை கொடுத்தாச்சு. யூபிஐ வந்து டிஃபால்ட்டாக வந்தாச்சு. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே காமிக்க நம்ம யூபிஐ செலக்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ வேணும்னா மேக்ஸிமம் வாங்கிக்கிறோம் நம்ம. சரிங்களா, $602.14. அப்போது 6.44 USDT நமக்கு கிடைக்கும். இது டெமோவுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் சின்ன அமௌண்ட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பை USDT வித் 0 ஃபீஸ். இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். பை கொடுத்தாச்சு. எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு பாருங்கள். $602.14. ப்ரைஸ் வந்து $93.50. எத்தனை USDT நமக்கு கிடைக்குன்னா 6.44 கிடைக்கும். பேமெண்ட் மெத்தேடு யூபிஐ, ஆர்டர் நம்பர் எல்லாமே வந்தாச்சு. தேதி, டைமு எல்லாமே கிடச்சிருக்கு. கீழே பாருங்கள் நோட்ஸு, நோ தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அலௌடு, ஒன்ஸ் பெய்டு வில் நாட் பி ரீஃபண்டட். அதாவது இப்போ என்னோடய பேர் சரவணன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிட்கெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்டு. என்னோடய KYC தான் கொடுத்துருக்குறேன், என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். அந்த அக்கௌண்ட் நம்பரில் என்னோடய பேர் இருக்கும், சரவணன் பேர் இருக்கும். என்னோடய அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த ஆர்டருக்கு பணம் அனுப்பும். சப்போஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, என்னோடய மிஸ்ஸஸ் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா என் அக்காவோட அக்கௌண்ட்டில், தங்கச்சியோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, பையனோட அக்கௌண்ட்டில், பிள்ளையோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அங்கேருந்து அனுப்பிக்கலாம். அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ஏற்றணும்னா நமக்கு கிடச்சிருமானா கிடைக்காது. அதனால தான் கீழே நோ தேர்டு பார்ட்டி பேமெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். மாற்றி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்பி வராது, நமக்கு டாலரும் கிடைக்காது. இதுக்கு பிட்கெட் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் பிட்கெட் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி தரமாட்டாங்க. தேர்டு பார்ட்டி பேமெண்ட் போச்சுன்னா அவங்க வந்து பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா கண்டிஷனே அப்படி தான். மூணாவது நபர் மூலிமா பணம் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ட்ரேடிங் அமௌண்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 602 ரூபா 14 பைசா. இப்போ நீங்கள் மேலே கான்டாக்ட் இருக்குது, கான்டாக்டில் போயிட்டு அவர் ஆன்லைனில் இருக்கிறாருங்க. சரிங்களா, நீங்கள் வேணால் அவர்கிட்ட பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு காயின் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட லைனில் இருக்கிறீங்களான்னு கேட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுவார். நம்ம வெயிட் பண்ணி எஸ் நான் லைனில் தான் இருக்கிறேன், பணம் அனுப்புங்க அவர் சொன்னார்னா நம்ம அனுப்பிடலாம். சப்போஸ் அவர் ஆன்லைனில் இல்லை, வெளியே இருக்கிறாரு, வண்டியில் போயிட்டுருக்கிறாரு, சினிமா தேட்டரில் இருக்கிறாரு, கல்யாணத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் இந்த மெசேஜை பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகலாம். உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது நல்லது. பணம் அனுப்பிட்டீங்கன்னா அவர் எப்போ இருந்தாலும் பார்ப்பார். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்து கூட நமக்கு வந்து அந்த காயின் அனுப்பிடுவார். சப்போஸ் நீங்கள் பணம் அனுப்பாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள், ப்ளீஸ் பே வித்தின் 12.27 செகண்ட். 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பணம் அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும். சரிங்களா, இப்போ வந்து நான் பே பண்ண போகிறேன், சின்ன அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறதுனால பே பண்ணுறதுக்கு உள்ளே போயாச்சு. இங்கே பாருங்கள், ட்ரேடிங் அமௌண்ட் வந்துருச்சு, அவரோட பேர் வந்துருச்சு, பேமெண்ட் மெத்தேடு யூபிஐ ஐடி. இப்போ நம்ம யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிட்டோம். 602 ரூபா 14 பைசா. ரூபா 14 பைசா. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கூகுள் பேயில் போயாச்சு, பே யூபிஐ ஐடி 6 நம்பர் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து யூபிஐ ஐடி நம்ம பேஸ்ட் பண்ணுறோம், கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்து இந்த நம்பர் நம்மளோட கான்டாக்டில் இல்லை, அதாவது இந்த நம்பரை நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணல, தொடர விரும்புகிறீங்களான்னு கேட்குது. ஆமாம் நான் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னு கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ அவரோட பேர் வந்தாச்சு, எப்பென்மோ. சரிங்களா, நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு அவரோட பேர் செக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், எப்போன்மோ கயாத்துன்னு வந்திருக்கு. 602 ரூபா 14 பைசா நம்ம இப்போது பே பண்ண போகிறோம். எவ்வளோ பண்ணுறோம், 602 ரூபா 14 பைசா. 14 பைசா. கீழே வந்து கிரிப்டோ கரன்சி சார்ந்த எந்த பேரும் டைப் பண்ணாதீங்க. யூஎஸ்டிடி, பிட்காயினு, ட்ரானு எதுவுமே டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கம்பல்சரி புரிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா சும்மா உங்களோட பேர் அடிச்சுக்கங்க, இல்லைன்னா பிளாங்க் அவுட்டால் ஓகே தான். கிரிப்டோ சார்ந்த எந்த விஷயத்தையும் அங்கே டைப் பண்ணாதீங்க. இப்போ கண்டினியூ கொடுங்க. இப்போ பே கொடுங்க. பே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு நமக்கு சென்ட் பண்ணியாச்சு. டன் கொடுத்துக்குங்க. மறுபடியும் இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. மேலே வந்து அவரோட பேர் இருக்கணும், கீழே வந்து அவரோட யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி, நம்ம பணம் அனுப்பின ப்ரூஃப் இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சரிங்களா, எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் அங்கே போகிறோம். பெய்டுங்கிறத பணம் அனுப்புனதுக்கப்புறம் பெய்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பெய்டு ஆயிடுச்சு. சரிங்களா, பணம் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட்டிக்கு என்ன சொல்கிறதுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கான்டாக்டில் போய் அவர் பாருங்க, நான் அப்ளை கேட்டேன் இல்லையா, ஆரியோ தேர்ன்னு நான் கேட்டதுக்கு அவர் ஆமாம் இருக்கிறேன்னு அனுப்பியிருக்கிறாரு. வெயிட்டிங் ஃபார் யுவர் பேமெண்ட், என்னோடய பேமெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறோம். என்ன ஃபோட்டோவோ, அமௌண்ட் அனுப்பின ஃபோட்டோவை அனுப்புகிறோம். அது எப்படி அனுப்பணும்னா ரைட் சைடில் இருக்கிறதுக்கு இதை தொட்டிங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ஆல்பம் அந்த மாதிரி கேட்கும். உங்கள் மொபைல் எப்படி அப்படி செலக்ட் ஃப்ரம் ஆல்பம் கேட்கலாம், செலக்ட் ஃப்ரம் கேலரி கேட்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முன்னாடியே இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்புறம் ரைட் சைடில் சென்ட்டு தொட்டுட்டிங்கன்னா பணம் அனுப்பின ப்ரூஃப் போயிடும். சரிங்களா, இதை வந்து அவர் செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு நமக்கு பணம் அனுப்புவார். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வந்துக்குங்க. இப்போ பாருங்கள், மேலே கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. கம்ப்ளீட்டட்னு என்னென்னா ஆர்டர் முடிஞ்சிருச்சு, அவர் பணம் நமக்கு அனுப்பிட்டார். சரி, நம்ம பணம் அனுப்பியாச்சு, அவர் நமக்கு டாலர் அனுப்பிட்டார். இப்போ வியூ அசட்னு இருக்குது கீழே. இதை வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்குற மெத்தட் தெரியாத பழகிற வரைக்கும் நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ 602 ரூபா கட்டியாச்சு.
93.50 நம்ம வாங்கியிருக்கிறோம். ஒரு USDT 93.50, குவான்டிட்டி 6.44 USDT நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ அது வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கீழே வியூ அசெட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்தாச்சு பாருங்கள், நமக்கு பேலன்ஸு 6.44 USDT வந்தாச்சு. கீழே பாருங்கள் அசெட்டுங்கிற இடத்துல USDT 6.44 நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய மெத்தேடு. இந்த P2P பண்ணும்பொழுது நீங்கள் வேறு எந்த வேலையிலையும் கவனம் செலுத்தக்கூடாது. டிராஃபிக்கில் இருக்கிறோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், இல்லை இதை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும், அந்த அவசரத்தில் இதை பண்ணுறது கூடாது. P2Pன்னு ஒன்றும் இல்லை, பியர் டு பியர், ஒரு பீப்புள்கிட்ட இன்னொரு பீப்புள்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பண்ணணும். சரிங்களா? நீ வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப நிதானமாக பண்ணணும். டென்ஷன் ஆகக்கூடாது. பொறுமையாக ரிலாக்ஸாக கவனத்தோடு பண்ணுங்கள். பணம் அனுப்பியாச்சு, நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துருக்குறோம். இதில் உங்களுக்கு எத்தனை USDT வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ட்ரேடரை செலக்ட் பண்ணி சேம் இதே மெத்தடில் தான் நம்ம வாங்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, USDTயை P2Pயில் எப்படி செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பொறுமையாக பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. முக்கியமான விஷயங்கிறனால வீடியோ பெருசாக போச்சு. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் டீமில் வரவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு அவங்களையும் P2Pயில் USDT வாங்க வைங்க, சேல் பண்ண வைங்க. இந்த USDT வாங்கியாச்சு. அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் இதை என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு எப்படி யூபிட் காயின் வாங்க போகிறோம், எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.